வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஆடி 3வது வெள்ளிக்கான பிரசாதம் பார்க்க போறோம். போன மாசத்துக்கு முதல் மாசம் பண்டரிப்பூர் யாத்திரா போயிருந்தோம். நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். பித்தளை அல்லது வெங்கலத்துல சின்ன சைஸ் கடாய் நமக்கு வேணும் அப்படின்னு. அங்க கரெக்டா கிடைச்சது. பாருங்க, சைஸும் நல்லா கியூட்டா இருக்கு. பித்தளை அப்படிங்கறனால உள்ளேயும் அழகா ஈயம் பூசி நம்ம 2ல இருந்து 3 பேருக்கு சமைச்சுக்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான சைஸ். போன மாசம் கும்பகோணம் போயிருந்தோம். வெங்கலத்துல இந்த ட்ரெடிஷ்னல் கரண்டி சொல்லும் இல்லையா, அன்னக்கரண்டி, இந்த குழம்பு இதெல்லாம் குத்திக்கிறதுக்கான கரண்டி. நம்ம இன்னைக்கு 3வது ஆடி வெள்ளிக்கான பிரசாதம் பண்ண போறோம் இல்லையா, அதுக்கு இந்த புது பாத்திரத்தை யூஸ் பண்ணலாம். அதுவும் எப்பயும் புது பாத்திரம் அப்படின்னா ஸ்வீட் பண்ணுவோம் இல்லையா. இன்னைக்கு இந்த 3வது வெள்ளிக்கான பிரசாதம் உடுப்பி, கர்நாடகா இங்க எல்லாம் ஸ்பெஷலான ஒரு பிரசாதம். பிளஸ் மாத்பாஸோட ரொம்ப ஸ்பெஷல். ராகவேந்திர மடத்துல எல்லாம் கூட விசேஷமான நாட்கள்ல பண்ணக்கூடிய ஒரு பிரசாதம் ஹயக்ரீவ மட்டி அப்படின்னு சொல்லுவா. கடலைப்பருப்பு வெல்லம் சேர்த்து பண்ணக்கூடிய சிம்பிளான அதே நல்ல டேஸ்டியான ஒரு பிரசாதம். ரொம்ப குவிக்காவும் ஆயிடும், டேஸ்டும் பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க 3வது ஆடி வெள்ளிக்கான பிரசாதம் ஹயக்ரீவ மட்டி குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஹயக்ரீவ மட்டி பிரசாதம் பண்றதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இது வெயிட்ல பார்த்தேன் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 50ல இருந்து 60 கிராம் இருக்கும். இதை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 3 கப்பு ஜலம் விட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ்ல குக்கர் வச்சிருக்கேன். நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு அந்த ஜலத்தோடயே நம்ம குக்கர்ல சேர்த்துக்கலாம். இல்ல 1 டீஸ்பூன் நெய் விட்டுப்போம். குக்கர் மூடிய மூடிட்டு 5-6 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வர்றதுக்குள்ள நமக்கு தேவையானதை வறுத்துட்டு வெல்லத்தையும் நம்ம கரைச்சி எடுத்துருவோம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய் சூடானதும் ஒரு 10 முந்திரி நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். முந்திரி இதை போல லேசா நிறம் மாதிரி வரும்போது கொஞ்சம் திராட்சை சேர்த்துருவோம். இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டு எடுத்து இதுலயே 2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துப்போம். கசகசாவை கடைசியா சேர்த்துக்கோங்க, ரொம்ப சீக்கிரம் வறுபட்டுடும். ஹயக்ரீவ மண்டியில இந்த கசகசாவோட பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். கசகசா வறுபடுறதுக்குள்ள முந்திரி திராட்சை எல்லாமே கம்ப்ளீட்டா வறுபட்டுடும். கசகசா நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வருது. இதுல 2-3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா துருவினா தேங்காய் துருவல் சேர்த்துப்போம். சேர்த்து வறுத்துக்கலாம். தேங்காய் துருவல் ரொம்ப கலர் மாறணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதோட சேர்ந்து வறுபட்டா போதும். லேசா தேங்காயில இருக்கிற அந்த ஈரம் போனாலே போதும். அதுவே ஒரு நல்ல ஒரு பிளேவரையும் கொடுக்கும். நல்லா வறுபட்டு எடுத்து இப்ப இதை வேற பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். நம்ம கடலை பருப்பு அளந்தோம் இல்லையா, அதே கப்ல 1.25 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஹீட் அதிகமா வேணும் அப்படின்னா 1.5 கப்பு வரைக்கும் கூட நம்ம சேர்க்கலாம். வெல்லம் முழுகிற அளவுக்கு ஜலம் விட்டுப்போம். இந்த வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரட்டும். வெல்லம் கொதிக்கும் போதே ஒரு நல்ல வாசனை வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கணும். பாகு எதுவும் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி எடுத்து கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இந்த வெள்ளை ஜலம் நல்லா வாசனை வர வரைக்கும் கொதிச்செடுத்து இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுத்து. இப்ப குக்கர் மூடியை திறந்துக்கலாம். கடலை பருப்பு பாருங்க நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. அதே நேரம் குழையாமையும் இருக்கு. இது லேசா மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் மசிச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சேர்ந்தா மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு மசிஞ்சாலே போதும். கொஞ்சம் இப்படி பருப்பு பருப்பா இருக்கணும். நம்ம முந்திரி எல்லாம் வறுத்துருந்தோம் இல்லையா, அதே கடாயில நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். நம்ம லேசா மசிச்சு வச்சுக்கிற கடலை பருப்பையும் இந்த வெள்ளை பாகுல விட்டுருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேர்ந்து கொதிச்சு வரட்டும். அப்பதான் கடலை பருப்பும் இந்த வெள்ளத்தோட ஸ்வீட்டையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. நடுவில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். வெல்லமும் கடலை பருப்பும் சேர்ந்து நல்லா கொதிச்சிடுது. கொஞ்சம் திக்கா எடுத்து பாருங்க.
நம்ம இதுல பாக்குறதுக்கு கடலை பருப்பு அப்படியே முழிச்சுட்டு இருக்கிற மாதிரி முழுசா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா அது வந்து நல்லா வெந்திருக்கிறதுனால சாஃப்டா இருக்கும். நம்ம முந்திரி, திராட்சை, கசகசா, தேங்காய் எல்லாத்தையும் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து இதுல சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்தாலே போதும். இப்போ கன்சிஸ்டன்சி பாருங்க, கரெக்டா இருக்கு. வாசனைக்கு கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். ஆடி 3வது வெள்ளிக்கான பிரசாதம் ஹயக்ரீவ மட்டி பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுது. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடுவோம். ஆடி 3வது வெள்ளிக்கான பிரசாதம் ஹயக்ரீவ மட்டி அப்படியே பார்த்தேன் அப்படின்னா ஹல்வா பதத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். பிரமாதமா இருக்கு. வெல்லம் வந்து கரெக்டா இருக்கு. கடலை பருப்பும் வந்து பதமா வெந்திருக்கு. ரொம்ப குழையல, நறுக்குன்னு இல்ல, சாப்பிடுறது நல்லா சாஃப்டா கடிப்படுறது. நம்ம இதுல சேர்த்துக்கிற கசகசா, அதோட பிளேவர், தேங்காய் வேற வறுத்து போட்டிருக்கோம், அதோட வாசனை, முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்து ரொம்ப பிரமாதமா அமைஞ்சிருக்கு. ரொம்ப அதிகமான நெய்யும் நமக்கு தேவையில்லை. வெல்லம் சேர்த்து பண்றதுனால நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கும். ஆபீஸ் கோயர்ஸ், பிஸியா இருக்கிற பீப்புள் எல்லாராலையுமே வந்து ரொம்ப குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலான பிரசாதம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கு இந்த ஹயக்ரீவ மட்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும். குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.